வள்ளி வேலன் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வள்ளிய தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க வேலனும் ஜானகியும். வள்ளி வர மறுக்கிறாங்க. அப்ப ரத்தனவேல் என்ன பிரச்சனைன்னு இங்க வந்து கேக்குறாங்க. அப்பா எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம், நான் உங்களோட தான் இருப்பேன்னு கேக்குறாங்க வள்ளி. கோர்ட்ல வேலனுக்கு சாதகமா சாட்சி சொல்லிட்டு ரத்தனவேலுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்ப திரும்பவும் இதே வீட்டுக்கு வந்து நிக்கிறியா, வெளியில போடுங்கிறாங்க வேதநாயகி. அக்கா மறுபடியும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்க்கா, நீங்க அமைதியா இருங்கிறாங்க ரத்தனவேல். ரத்னம் நீ ஏன் உடம்பு சரியில்லாம இருக்க, நீ எதுக்குப்பா இங்க வந்த, இவளை நான் பாத்துக்கிறேன் விடுங்கிறாங்க வேதநாயகி. இல்லக்கா என் பொண்ணா பிறந்துட்டா என்ன செய்யறது, நானே பேசிக்கிறேன் விடுக்கா. வள்ளி நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ இப்ப என் பொண்ணா வர விருப்பப்படுறியா இல்ல வேலனுக்கு பொண்டாட்டியா போக விருப்பப்படுறியான்னு கேக்குறாங்க ரத்னவேலு. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நான் வேணும்னு இதை செய்யலன்னு சொல்றாங்க வேலன். துரோகம் பண்ண உன்னை நான் நேர்ல பார்க்க விரும்பலைங்கிறாங்க ரத்னவேல். வேலன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் வள்ளி கழுத்துல தாலியை கட்ட சொன்னேங்கிறாங்க ஜானகி. ஓஹோ நடத்தின நாடகம் எல்லாம் நீதானா, இவ்வளவு நாள் நீ பண்ண அநியாயம் அக்கிரமம் இதெல்லாம் தெரியாது, திரும்பவும் வள்ளியோட வாழ்க்கையில விளையாட வந்துட்டியா, மரியாதையா நீங்க ரெண்டு பேரும் வெளியில போங்கன்னு வேதநாயகி கண்டபடி ஜானகியும் வேலனையும் திட்டுறாங்க. வள்ளி நீ சொல்லுமா, இப்ப நான் வேணுமா இல்ல அவங்க வேணுமா கேக்குறாங்க ரத்னவேல். இல்லப்பா நீங்க தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு வள்ளி வீட்டுக்குள்ள வராங்க. ஜானகியும் வேலனியும் கண்டபடி பேசி வீட்டை விட்டு வெளியே விரட்டுறாங்க வேதநாயகி. காலமும் நேரமும் இதே மாதிரி இருக்காது, ஒரு நாள் மாறும்னு சொல்லிட்டு ஜானகி வேலனோட சேர்த்து வைப்பேன்னு சவால் விட்டுட்டு போறாங்க. பாப்போம் அதையும் பாப்போம் போடி வெளியேங்கிறாங்க வேதநாயகி. ஒரு முடிவு கட்டியே ஆகணுமே, இப்படியே விட்டா வேலனும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பான். நான் தான் தாலியை கட்டினேன், அவளுக்கு நான் தான் புருஷன், அவளை நான் தான் பெத்தேன், என் முடிவு தான் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஜானகியும் வந்து நிப்பா. சீக்கிரமா இந்த உறவை துண்டிச்சு விடணும், அதுக்கான ஏற்பாடு நடத்துவாங்கிறாங்க வேதநாயகி. என்ன செய்யலான்னு இருக்கீங்கன்னு ரஞ்சித் கேக்குறாங்க. நினைக்கிறதெல்லாம் முடிவே பண்ணிட்டேன், வேலன் கட்டின தாலி வள்ளி கழுத்துல இருக்கிற வரைக்கும் தானே அவ பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு வருவான், தான் பெத்த பொண்ணுன்னு சொல்லி இங்க வந்து நின்னுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேர்த்தோட உறவை முறிக்கணும்னா நான் நினைச்ச மாதிரி ஒரு சம்பிரதாயம் ஒன்று நடத்தணுங்கிறாங்க. அது என்னமான ரஞ்சித் கேட்குறாங்க. நடக்கிறது எல்லாம் வேடிக்கை பாருங்கிறாங்க வேதநாயகி ஒரு சில பேர்த்து கூப்பிட்டுருக்காங்க. அங்கே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க. அங்கே வள்ளி வந்து பார்க்குறாங்க. அத்தை என்னத்தை எதுங்கிறாங்க. ஒரு சின்ன சடங்கு பண்ணுறதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு 3 கலச குடம் வச்சிருக்காங்க. அதில் பால் வச்சிருக்காங்க, திருநீர் குங்குமம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. சில பேர்த்த சடங்கு செய்யறதுக்காகவும் கூப்பிட்டுருக்காங்க. அங்க கொண்டு வந்து வச்சிருக்கிற பொருள்கள் எல்லாம் பார்த்துட்டு வள்ளி கேக்குறாங்க. அத்தை இதெல்லாம் என்னன்னு கேக்குறாங்க. அதுவா உன் தாலி கழுத்துல கிடக்கிற வரைக்கும் ரத்தனத்தோட உடம்பு குணமாக சின்னதா ஒரு சடங்கு நடத்தி உன் கழுத்துல கிடக்கிற தாலிய கழட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன் வள்ளிங்கிறாங்க வேதநாயகி. என்ன வள்ளி யோசிக்கிற, உனக்கு பிடிக்காத கட்டின தாலி தானே, அந்த பிடிக்காத கட்டின தாலிய நீ கழட்டி அதை பால் போட்டு சம்பிரதாயம் எல்லாமே சரியா போயிடும், அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை பிடிச்ச பீடு நீங்கிடும். அப்பா நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சடங்குக்கு ஒத்துக்க வள்ளிங்கிறாங்க. எங்க அப்பா தான் முக்கியம், நீங்க என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்லிட்டு வள்ளி உட்கார்றாங்க. 3 குடத்துல தண்ணி வச்சிருக்காங்க. அந்த 3 குடத்தை தண்ணியும் வள்ளி தலை மேல ஊத்திட்டு இருக்காங்க. அங்க ரத்னம் வந்து என்ன நடக்குதுங்கன்னு வந்து கேக்குறாங்க. ரத்னம் இது உனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா, நீ நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவ கழுத்துல கிடக்கிற தாலிய கழட்டணும்பா, அப்பதான் நம்ம குடும்பத்துக்கும் உனக்கு எல்லாத்துக்குமே நல்லதுப்பா, நம்ம குடும்பத்தை பிடிச்ச பீட ஒளியும்னு ஜோசியர் சொன்னார். அதனாலதான்ப்பா சட்டை போட்டுன்னு இந்த சடங்கை நடத்திடணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் நல்லது நினைச்சுதான்ப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க வேதநாயகி. அக்கா என்னக்கா இது, ஜோசியர் அப்படியா சொன்னாரு, கட்டின தாலியை யாருக்கா அறுக்கிறதுன்னு கேக்குறாங்க ரத்னவேலு. நானே அறுத்து வேதநாயகி துணிச்சலா போய் வள்ளி கழுத்துல கிடக்கிற தாலிய அப்படி அத்து வீச போறாங்க. ஜானகி வந்ததும் வேதநாயகி கண்ணத்துல கண்ணம் பழுக்கிற அளவுக்கு பலார்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. இவ்வளவு பேர் மத்தியில என்ன கை வச்சுட்டியாடிங்கிறாங்க வேதநாயகி. தாலி கட்டின வேலன் உயிரோடு இருக்கும்போது நீ யாரடி என் பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலியை பறிக்கிறதுக்கு, உன் புருஷனோட அடையாளமே இல்லாத போது நீ கழுத்துல போட்டிருக்கிற தாலிக்கு தோஷம் இல்லையா, என் பொண்ணு கழுத்துல கிடக்கிற தாலி தான் தோஷமா தெரியுதா உனக்கு, என் பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலி மேல கை வச்சினா கையை வெட்டிடுவேன்னு துணிச்சலோட வந்து நிக்கிறாங்க ஜானகி. வள்ளி தாலியை கழட்ட மறுக்கிறாங்க. என்ன ரத்னவேல் உன் பொண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க வேதநாயகி. ரத்னவேலும் வள்ளி கிட்ட சொல்றாங்க, என் மேல பாசம் இருந்தா அந்த தாலியை கழட்டி பால்ல போடுங்கிறாங்க. தாலியை கழட்ட மனமில்லாம நிக்கிறாங்க வள்ளி. வேதநாயகி கழட்டியே ஆகணுங்கிறாங்க. ஜானகியும் வேலனும் தாலியை கழட்ட கூடாதுன்னு போராட்டத்தில் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.